ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக்கோடைய மினி ஷார்ட், அதோடைய நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்டு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு 3 பார்ட் வந்து நான் முன்னாடியே இது பண்ணேன்டா, ரெக்கார்ட் பண்ணிட்டேன்டா. ஃபர்ஸ்ட்டே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்றைக்கி டைம் இருந்ததுனால நான் உடனே அதை 3 பார்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்டா. ஸோ அதனால தான் நீங்கள் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஷ் பண்ணும்போது என்னால் அந்த வீடியோவில் வந்து தேங்க் பண்ண முடியல. ஸோ நான் இந்த வீடியோவில் தேங்க் பண்ணுறேன்டா. தேங்க்யூ ஸோ மச் ஆல். ஓகேவா, உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன்டா. தேங்க்யூ. அண்டு இது மாதிரி ஃபேமிலி எஃப்எஃப் மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச்டா. நான் வந்து ஒரு மாதிரி ஃபேமிலி வைப்பாக தான் கொண்டு போகலாம் தான் அந்த எஃப்எஃப் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் எஃப்எஃப் நீங்கள் ஸ்டார்டிங்னு கேட்டால் நான் டீக்குக்கு 2 பேருக்கு மட்டும்தான் மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். வேறு எந்த கப்புள்ஸும் இதில் வந்திருக்க மாட்டாங்க. அப்படியே அனதர் கப்புள்ஸ் வந்திருந்தால் கூட அவங்களுக்கு சின்னதாக ஒரு பார்ட் தான் கொடுத்துருப்பேன். பட் இந்த எஃப்எஃப் அப்படி கிடையாது. ஒரு வில்லேஜ் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால நான் 2 பேருக்குமே கொஞ்சம் இதோட டேக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி எல்லா கப்புள்ஸ்க்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்டா. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி பேஸ்டு டேக்குக் ஸ்டோரிடா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்டா. ஸோ அதான் கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிச்சா ஐம் சாரிடா. ஸோ ஃபேமிலி பேஸ்டாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுடா. ஸோ அதனால தான் யோசிச்சு பாருங்கள். கொரியாலன்னு வந்திருக்க ஒரு பையன் இந்த வில்லேஜை அட்மையர் பண்ணும்போது எப்படி இருக்கும். அவனுக்கு வில்லேஜே பிடிக்காது, ஆனால் அவன் எப்படி அங்கே சர்வே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான்டா. அந்த ஏன்னா தனியாக இருந்த ஒரு பையன் ஸோ ஃபேமிலி கூட இப்போ மிங்கிள் ஆகிருக்கான். ஸோ ஃபேமிலி கூட இருந்த பையன் நம்ம ஜேகேக்காக தனியாக போவானா அப்படிங்கிறது தான்டா ஸ்டோரி. அதனால தான் ஒரு ஃபேமிலி பாண்டிங்கை கொஞ்சம் நெக்ஸ்ட்டாக காமிச்சிருப்பேன்டா. ஓகேவா, சரி, நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் வந்து ஐஸ் வண்டி பார்த்து டயம் கூடியிருப்பாரா, அப்படி தானே என் பண்ணோம். ஓகே, அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. சரிங்களா, இப்போது நம்ம தயாங் வந்து அப்படியே ஐஸ் வண்டி பார்த்துக்கிட்டு அப்படியே ஓடிருப்பார். ஜேகேவும் பின்னாடியே போகிறாங்க. அந்த ஐஸ் வண்டி வைக்கிறாங்களா அந்த அண்ணன் பார்த்துட்டு தயாங் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேஸ்ட்டெல்லாம் இறக்கி விட, அண்ணா ஐஸ் வண்டிலாம் ஐஸ்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க, வச்சுருக்கேன் ஐயா, உங்களுக்கு என்ன வேணும்? மாமா உங்களுக்கு என்ன வேணும்? இது என்ன இது தயாங் அப்படின்ட்டு ஜேகே கேட்க, தயாங் மாமா இது ஐஸா? அது ஷாப்பில் தானே போய் சாப்பிடுவோம், இது என்ன ஒரு பெட்டிக்குள்ளே? ஹாய் மாமா, நீங்கள் அங்கே இருந்தவங்கள, உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது. இதை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஜேகேவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்ட, அண்ணா 2 பால் ஐஸு 2 சேமியா ஐஸ். சரிப்பா அப்படின்னு 2 பால் ஐஸு 2 சேமியா ஐஸ் எடுத்து கொடுக்குறாங்க. மாமா இந்தாங்க, இது பால் ஐஸ், இது சேமியா ஐஸ் அப்படின்ட்டு அவங்க கையில் ஒன்று கொடுத்துட்டு இவங்க கையில் ஒன்று கொடுத்துட்டு காசு எல்லாத்துக்கும் அந்த குழந்தைங்களாம் வாங்கியிருப்பாங்க எங்கள் ஊரில் குழந்தைங்கன்னா. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பே பண்ணிவிட்டு தேங்க வந்து சாப்பிட்றாரு. ஜேகே பார்க்குறாரு அவன் எப்படி சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி. ஜேகேவும் அந்த ஐஸை வந்து தேங்க எப்படி சாப்பிட்றான்னு அதே மாதிரி சாப்பிட்றாரு. 2 பேரும் குழந்த மாதிரி வாசல் நின்றுக்கிட்டு அந்த ஐஸை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே வந்து சரி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அவர் வந்து உள்ளே போகிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பைப்பில் வந்து கையை மட்டும்தான் துடைச்சிருக்கோம். இப்போது வாயை துடைக்க பையன் உள்ளே போயிடுச்சு. இங்கே நம்ம தேங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா அவன் ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு, ஏன்னா அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஸோ பைப்பில் ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு அந்த குச்சியெல்லாம் ப்ராப்பராக தூக்கி போட்டு அங்கே வெளியிலே தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியில் கை கால் ஃபேஸு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு பையன் அவனோட வேஸ்ட்டிலே எல்லாத்தையும் துடைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடியே வராங்க. இங்கே ஜேகே உள்ளே வந்தோடனே எல்லாருமே ஜேகே வந்து சிரிக்கிறாங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, நம்மளை பார்த்தா சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஜேகே எந்த பக்கம் வந்து பக்கம் பார்க்குறாங்க. பின்னாடி டேங் வராரு, அவர் நாமளாக தான் வராரு. இவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே எல்லாத்தையும் பார்க்க. அப்போ எல்லாருமே வந்து ஜேகே பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. உள்ள குட்டீஸும் சிரிக்கிறாங்க. அப்போ ஜேகே அம்மா கிட்ட போய்ட்டு, ஏம்மா என்னாச்சு, ஃபேஸில் வச்சு இருக்கான்னு ஏன் என்னை பார்த்து எல்லாரும் அப்படி சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்க, அப்போ ஜேகே சிரிச்சுட்டு, இது என்னடா இது ஃபேஸ் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டே என்ன அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஞாபகம் வருது. ஜேகே உடனே மொபைல் எடுத்து கேமரா ஆன் பண்ணி அவனை பார்க்குறான். ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே அங்கே ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்குது. திரும்ப டேங்க பார்த்தா அவர் படிச்சுன்னு வர்றாரு. அதுமா அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு போய் கழுவுன்னு சொன்னோடனே உடனே கிச்சனுக்கு போய் ஜேகே வந்து அவருடைய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கிறாரு. அங்கே டேங் வந்து ஜேகே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. கிச்சன் கிட்ட வாசல் கிட்டே நின்றுக்கிட்டு, ஆமாம் நீ மட்டும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக வர, நீயும் இப்படி தானே சாப்பிட்ட அப்படின்னு சொல்ல, அதுவும் மாமா என் மேலே இந்த வீட்டில் இந்த ஊரில் ஒரு தனி மரியாதை இருக்குது, நான் அதுக்கு எடுத்துக்க விரும்புவேனா? என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும் எல்லா விஷயத்திலும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்ல, அதனால தான் நான் வெளியிலே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் தான் ஒன்றுமே தெரியாமல் குழந்த மாதிரி நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சிரிக்க, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா உங்களுக்கு 28 வயசு ஆகுது, இது கூடவா தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜேகே தயாங்க சிரிச்சுக்கிட்டே வெளியில் போகிறாரு. ஜேகே உடனே அது வந்து நம்ம முன்னாடி சாப்பிட்றது கிடையாது, அது
ஒன்றும் போய்ட்டு சாப்பிட்டது கிடையாது. ஆனால் எப்பவுமே நீங்கள் க்ளீனாக பர்ஃபெக்டாக தானே இருப்பீங்க, இது கூட தெரியலையா என்ன அப்படி சிரிச்சுட்டே போக, சரி சரி ரொம்ப கலாய்க்காத அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. தயகமே சரி சரி அப்படின்ட்டு 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே போக, அப்போ வந்து ஒரு சவுண்டு தயாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக ஏஞ்சலிக்காக நிற்கிறாரு. ஏஞ்சல் சொன்னோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம ஜிமின்ஷி தான். ஒரு இப்போ எந்த ஹேர் ஸ்டைலில் இருக்கார் அதே ஹேர் ஸ்டைல் இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஜிமின் பார்த்தோன்னே தயாங்க, ஏய் ஜிமின் நீ எப்படா ஊர்லேன்னு வந்த? நான் இன்றைக்கி தான் வந்தேன். நீ இன்வைட் பண்ணி நம்ம கண்மணி வெட்டிங்க்கு நான் வராமல் இருப்பேனா என்ன? அதான் நான் வந்துட்டேன். எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி தயாங் விசாரிக்க, நம்ம ஜிம்மினும் நான் நல்லா இருக்கேன். பிஸ்னஸில் எப்படி போகுது? குட், அது நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக மாறிட்டடா, ஹேண்ட்ஸமாக இருக்க ஜிமின். தேங்க்யூ ஃபார் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்ல. அப்போது ஜேகே 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. அதை டேங் பார்த்துட்டு, ஜெமின் இது என் மாமா. வாட், மாமாவா? என்ன தயாங் திடீர்னு மாமா மறைச்சி வந்துட்டாங்களா என்ன? அப்பெல்லாம் இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அத்தையை பற்றிலாம் சொல்கிறாங்க. அவங்க பையன்தானா? ஆமாம். மாமா இது ஜெமின், சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா அவன் சிட்டிக்கு போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அந்த பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே யாரோ டேங்கை கூப்பிட, டேங் வந்து மாமா நீங்கள் பேசிட்டு இருங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்து போயிருப்பாங்க. இவங்க கிச்சன் கிட்டே நின்று பேசுகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம டேங் கொஞ்சம் ஹால் கிட்டே போயிருப்பாங்க. இப்போ ஜேகே என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஜெமின்? ஜெமினோ நான் பர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் ப்ராஜெக்ட் வருது, இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கேன். ஓ, எங்கே உங்களோட பிஸ்னஸ் நடக்குது? நான் பெங்களூரில். ஓ ஓகே, உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் கொடுங்க, நான் உங்களுக்கு ப்ராஜெக்டாக ரெஃபர் பண்ணுறேன். ஓ ரியலி? எஸ், நான் உங்களை பார்த்துருக்கேன் ஜேகே. பேர் கரெக்டாக சொல்கிறீங்க? ஆமாம், நான் உங்களை கரெக்டாக பார்த்துருக்கேன். நீங்கள் தானே அந்த ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனியோடைய சிஓ? எஸ், நீங்கள் நிறைய கம்பெனி வச்சுருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி நீங்கள் எல்லா கம்பெனியும் மேனேஜ் பண்ணுறீங்க ஜேகே அப்படின்ட்டு கேட்க, ஜேகேவும் அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்காரு. சிவனுமே அவங்க 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் பற்றி அப்படி வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை தயாங்க தூரத்தில் பார்க்குறாங்க. என்னன்னு தெரியல, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து தயாங்க வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு, ஜிமின் உனக்கு ஏதாச்சும் ஜூஸ்? ஒரு நிமிஷம் தயாங்க. மாமா உங்களுக்கு 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் ஜிமினும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அவனோட பிஸ்னஸ் பற்றி இவன் சொல்கிறது, இவனை பற்றி. ஸோ மாற்றி 2 பேரும் அந்த பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தயாங்க தான் நிற்கிறாரு. இது என்னன்னு தெரியல, ஜேகே வந்து ஜெமின் கிட்டே பேசுகிறதோ, அவன் ரொம்ப டீப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதோ, அவன் பிஸ்னஸ் பற்றி தான் பேசுகிறான். பட் இருந்தாலுமே தயாங்க என்னன்னு தெரில, அது ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக தயாங்கன்னு ஒரு பர்சன் பேசின பர்சன் திடீர்னு ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். பையனுக்கு பாசிட்டிவ் லைட்டாக வந்து எட்டி பார்க்குது. இப்போ கல்யாண வீடு வேறையா, அங்கே அவனுக்கு நிறைய வேலை கிடக்கு. ஸோ எல்லோரும் அங்கேயே கூட்டிகிட்டு இருக்கா. தயாங்குமே வந்து ஒரு வழி இல்லாமல் போயிட்டாரு. ஆனால் தயாங்க அங்கே போனாலும் அவனுடைய மனசு, அவனுடைய கண் எல்லாமே ஜிமின் சைடும் ஜேகே சைடு மட்டும்தான் இருக்குது. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு போல் தான். இப்போ ஜிமின் வந்து மேரேஜ் நல்லா தான் வந்திருப்பார். ஸோ தயாங்கோட ரூமில் தான் ஸ்டே பண்ணுவார். இப்போது சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் எல்லோரும் நைட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்துருக்காங்கனாக்கா, எப்போவும் சொல்கிற மாதிரி தான் அந்த நடுவில் நம்ம தயாங் உட்காந்துருப்பாரா, தாத்தாக்கு நேர் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்களா. இப்போ வந்து தயாங்க இந்த சைடு ஜேகே உட்காந்துருக்காங்க, ஜேகே பக்கத்தில் ஜிமின் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து சாப்பாடெல்லாம் அங்கே உள்ளவங்க எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டே இருக்காங்க. பட் எப்போவுமே நம்ம ஜேகே சரி ஜிமினும் சரி 2 பேரும் அந்த பிஸ்னஸ் பற்றி அப்படியே கொஞ்சம் இன்வால்வ் ஆகி அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து அவர் கொஞ்சம் க்யூட்டாக இருப்பார் இந்த இதில். அந்த இப்போ எப்படி ஹேர் பெருசாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பையன். ஸோ சிரிச்சு பேசவும் அவன் ஹேர் எல்லாம் ஆடுது. ஸோ அவன் வரும்போதே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு அவுட்ஃபிட்டில் தான் வந்திருப்பாங்க, கோட் சூட்டில் தான் வந்திருப்பாங்க. பார்க்க க்யூட்டாக இருக்காங்க. இப்போ தயாங்க மனசுக்குள்ளே, அவன் என் ஃப்ரெண்டு தான், ஏன் எனக்கு அவனை பார்த்தாலே இப்போல்லாம் கோவம் வருது, எப்போ ஜிமினை பார்ப்பேன்னு போல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஏன்டா இவன் வந்தான்னு தோணுது. தயாங் என்ன யோசிக்கிறேன், அவங்க ஜஸ்ட்டு கேஷுவலாக தான் பேசுகிறாங்க. அப்படியே அவங்க பேசினாலும் உனக்கு என்னடா அப்படின்ட்டு தேங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. பட் நோ யூஸ்.
ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போது ஜிமின் வந்து அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க, தயாங்கோட ரூம் போயிட்டாங்க. ஜேகே அவரோட ரூமுக்கு போயிட்டார். நெக்ஸ்ட் டே வந்து நலங்கு ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் டே நலங்குக்காக வந்து எல்லா ஏற்பாடும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதாவது லைக் வந்து ஹல்தி மாதிரி, ஓகேவா. அதுக்கு எல்லாருமே வந்து எல்லோ கலர் அவுட்ஃபிட் தானே. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து எல்லாருமே வந்து சீக்கிரமாக எழுந்திரிக்கிறாங்க. லைக் வந்து டேங்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சாரு, ஒரு 4:30 போல் எழுந்திரிச்சிட்றாரு. அவர் எழுந்திரிச்சிட்டு அவர் எப்போவுமே அவர் பார்க்குற வேலையை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. விஜய்க்கு வந்து 5 o'clock எழுந்திரிக்கிறாரு. அவர் எழுந்திரிச்சிட்டு ரூமில் போய்ட்டு வெளியே வந்து பார்க்குறாரு, நம்ம தேங்காய் அழகாக கோலம் போட்டு வச்சுருக்காரு. ஸோ தேங்காய் இந்த பக்கம் கோலம் போடுவோம், அவனுக்கு நேர் ஆப்போசிட்டாக இன்னொரு பொண்ணு கோலம் போட்டுட்டு இருக்கா. ஸோ ஃபங்க்ஷன் வீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய கோலமாக போடுறாங்க. ஸோ கலர்லாம் போட்டு அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து உட்காந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. ஜேகே அதை பார்த்துட்டு அவன் போய் சோஃபாவில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அப்போ தான் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாம் காஃபிலாம் குடிச்சிட்டு காலையில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி 11 to 1 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது, நம்ம நலங்கு வச்சிடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ எல்லா ஃபேமிலியும் அப்படியே அழகாக வந்துட்டாங்க. எல்லாருமே இப்போ வந்து எல்லோ கலர் அவுட்ஃபிட்டில் தான் இருக்காங்க. தாங்கமே எல்லோ கலரில் ஷர்ட்டு வேஷ்டி போட்டிருக்காங்க. இங்கே ஜேகேமே வந்து எல்லோ கலர் ஷர்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதை அவர் போட்டிருக்காரு. ஜெமினிஷியும் எல்லோ கலரில் தான் இருக்கார். இப்போது விமனுக்கு 3 பேருமே வந்து அந்த நலங்கு வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகேயும் ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அந்த தட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கே எப்படி போடுறோம், ஒரு சேர் மாதிரி போட்டு அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நலங்கு வைக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து அங்கே வந்து நம்ம கட் பண்ணி அழைச்சிட்டு வந்து அந்த சேரில் உட்கார வச்சுட்டு பெரியவங்க எல்லாருமே வந்து நலங்கு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நலங்கு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நார்மலாக போயிட்டு இருக்குது. ஸோ பெரியவங்களாம் வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அதாவது பெரியவங்க மேரேஜ் ஆனவங்க எல்லோரும் வச்சதுக்கப்புறமா அடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அந்த நலங்கு வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து ஜிமின் தயாங்க நீ வாப்பா ஜேகே நீயே வந்து வை அப்படின்னு சொல்ல, அப்போ ஜேகே பாட்டி எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ தயாங்க இதெல்லாம் ஒன்றும் கம்பு சுற்றுற வேலை இல்லை மாமா, வாங்க நான் சுற்றுறேன். ஓகே. இப்போ ஜிமினும் தயாங்கோ ஜேகேவும் வராங்க. அதாவது எல்லோரும் வந்து எப்படி நலங்கு வச்சுருப்பாங்கன்னாக்கா கப்புள்ஸாக வந்து தான் நலங்கு வச்சுருப்பாங்க. ஸோ கண்மணி வந்து அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ தேக்குக்கு 2 பேருமே வராங்க. தேங் வந்து அந்த மஞ்சள் எடுத்துகிட்டு கண்மணியோடைய 2 கண்ணத்துலேயும் வந்து அப்படியே பூசி விட்டுட்டு இப்படி தான் மாமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஜேகேவோ அதே மாதிரி அந்த சந்தனத்தை எடுத்து கண்மணியோட 2 கண்ணத்துலேயுமே அப்படியே வந்து பூசுகிறாங்க. இப்போ வந்து அந்த பொட்டு எடுத்து அந்த குங்குமம் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து கண்மணியோட நெத்தியில் தயாங்க வைக்கணும். ஜேகே அதை பார்த்துட்டு அதே மாதிரியே ஜேகேவுமே வந்து பண்ணுறாங்க. 2 பேருமே ஆக்சுவலி வந்து ஒரு கப்புள்ஸ் மாதிரியே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நலங்கு வச்சு கண்மணிக்க வச்சு, ஸோ அவங்க கண்மணி வந்து ஆக்சுவலி மாமா இல்லை. ஸோ அவங்க வந்து கண்மணி வந்து 2 பேர் காலிலுமே விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ டேங் மாமானாக்கா ஜேகே வந்து கண்மணிக்கு அண்ணா அப்படிங்கிற முறையில் 2 பேர் காலில் விழுந்து பிளெஸிங் வாங்கிக்கிறாங்க. ஸோ உட்காந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஸோ நலங்கு வச்சுட்டு ஸோ அந்த மாதிரி சினாரியோ வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு மாதிரி செம்மையாக வந்து ஃபன்னாக போயிட்டு இருக்குது அந்த ஃபங்க்ஷனு. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு எல்லோரும் மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் சும்மா தானே உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் சாங்ஸ்லாம் போட்டு எல்லோரும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருக்குது அந்த நலங்கு வீடு. ஸோ டான்ஸ்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆடுறாங்க. அதாவது நலங்குக்கும் ஆடுறாங்க, ஸோ மெஹந்திக்கும் ஆடுவாங்க, அந்த மாதிரி மேரேஜ்க்கும் ஆடுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆடுறாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. டேங்கை பிடிச்சி உள்ளே இழுக்க டேங்கு போய் வந்து சும்மா லைட்டாக கை காலை மட்டும் அசைச்சிட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டேக்குக்கு 2 பேருமே வந்து அங்கே ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து அப்படியே மற்ற மெம்பர்ஸ் கூட அப்படியே மிங்கிள் ஆகிக்கிறாங்க. தேங்க் மட்டுமா தெரியும், அவங்க எல்லாருமே ஜிமினுக்கு தெரியும். ஸோ மற்ற மெம்பர்ஸ் கூட அப்படியே மிங்கிள் ஆகி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தயாங்கும் ஜேகேவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி தயாங் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து அட்மையர் பண்ணுறான். ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்கிறத வந்து ஆக்சுவலி அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே வந்து தயாங்க அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தயாங் வந்து சிரிச்சுக்கிட்டே திரும்பி ஜேகே பார்க்க, என்னாச்சு மாமா ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் ஒன்று கேட்குறேன் தயாங், தப்பாக எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்கள் மாமா கேளுங்க, நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். இல்லை ஆக்சுவலி இங்கே யாருக்கும் ப்ரைவசி தேவைப்படாதா என்ன? என்ன மாமா? இல்லை தயாங், இங்கே யாருக்கும் ப்ரைவசி தேவைப்படாதா என்ன? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை என்னால் கொஞ்ச நேரம் கூட
ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது. ஆக்சுவலி என் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க கூட கூட ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து என்னால் பேச முடியாது. ஏன்னா நான் ப்ரைவசி எதிர்பார்ப்பேன். ஸோ தனியாக இருக்கணும். தனியாக இருந்தால் தான் எனக்கு மைண்டில் நிறைய விஷயங்கள் யோசிக்க தோணும். பிஸ்னஸ் பற்றி நிறையா தாட்ஸ் எனக்கு அப்போ தான் வரும். அதனால நான் தனியாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவேன். ஆனால் நீ உன் ஃபேமிலியை அட்மிட் பண்ணுறது பார்க்கும்போது இங்கே அப்படி இல்லை போலியே. யாரும் யாருக்கும் ப்ரைவசிலாம் எதிர்பார்க்க மாட்டிங்களா என்ன? அப்போ சிரிச்சுக்கிட்டு எங்கள் எல்லாத்துக்குமே இப்படி ஃபேமிலியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், தனியாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? சொல்லுங்கள். ஃபேமிலியாக இருந்தால் தான் சந்தோஷம். கூடி வந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே யாரும் யாருக்கும் ப்ரைவசி எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். ப்ரைவசி வேணும்னாலும் அவங்க தனியாக இருக்கலாம், நாங்கள் அதுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சேக்கி பார்க்குறாங்க. ஆமாம், ப்ரைவசி வேணும்னா நாங்கள் அலோவ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, சும்மா ப்ரைவசி கொடுக்க முடியாதுல்ல. ஆமாம், இந்த மத்தியில் கண்மணிக்கு எப்படி அந்த பையனை அப்படின்னு கேட்க, கண்மணி வெளியில் போய் படித்தா, அதனால் அந்த பையனுக்கும் கண்மணிக்கு லவ் வந்துடுச்சு. எப்படி லவ் மேரேஜை அதுவும் வில்லேஜில் அர்த்தம் பண்ணாங்க. இங்கே யாரும் அவ்வளோ கொடுமைக்காரங்களாம் கிடையாது. நாங்கள் விசாரித்தோம், ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி, பையனும் நல்ல பையன். ஸோ அதனால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓ சாரிடா, எங்கள் லீவ் டைமில் இங்கே குட்டீஸ்லாம் டிவி பார்க்குறாங்களா, ஸோ அந்த பேக்ரவுண்டில் அந்த சவுண்ட் கேட்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? சரி, பேக் டு த ஸ்டோரி. தேங்க் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்போ சேக்கே, தேங்க் உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். கேளுங்க மாமா. உங்கள் வீட்டில் எல்லாருமே படிச்சிருக்காங்க, கேர்ள்ஸும் படிக்கிறாங்க, நல்ல எஜுகேஷனில் தான் எல்லோரையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. நீ படிக்கலையா என்ன? அப்போ சிரிச்சிட்டு, என்னம்மா அப்படி கேட்குறீங்க? நல்லா படிச்சிருக்கியா? என்ன படிச்சிருக்க? அக்ரிகல்ச்சருங்க. அது என்ன யூஸ்ஃபுல்லா? அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்க? என்னம்மாம்மா இப்படி கேட்டீங்க? இல்லை, பிற்காலத்தில் அக்ரிகல்ச்சர். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கீங்க, ஐ நோ. ஆக்சுவலி பிற்காலத்தில் ஏஐ தான் எல்லாத்தையுமே லீட் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆட்கள்னால் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏஐ, ரோபோ, ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸுக்கு தான் நெக்ஸ்ட்டில் வேல்யூ அதிகமாக கிடைக்கும். பட் எங்கள் அக்ரிகல்ச்சர் அப்படி கிடையாது. நாங்கள் நிறையா பேருக்கு வேலை கொடுப்போம். ஸோ காலங்கள் மாற உங்கள் சாஃப்ட்வேர் ஸோ நிறைய மாறலாம். பட் காலத்துக்கும் மாறாத ஒரு விஷயம்னா அது அக்ரிகல்ச்சர் மட்டும்தான். அப்படிப்பட்ட அக்ரிகல்ச்சரை குறைச்சி பேசாதீங்க. நீங்கள் என் மாமா அப்படிங்கிறதுனால நான் பொறுமையாக சொல்கிறேன். அக்ரிகல்ச்சர் அதுதான் எல்லாத்தையுமே விட பெஸ்ட்டான ஒர்க்குன்னு சொல்லலாம். காலம் மாற ஏஐ உள்ளே வர மனிதர்களுக்கு அவங்க கம்பெனியில் ஒர்க் இருக்காது. எல்லோரும் பின்னோக்கி தான் வருவாங்க. ஸோ எல்லாருமே பின்னாடி விவசாயத்துக்கு தான் வருவாங்க. அதை லீட் பண்ணுறதுக்கு நான் படிச்சிருக்கேன். ஸோ நான் நிறைய பேருக்கு வேலை கொடுப்பேன். நீங்கள் எல்லாருமே அந்த மிஷினை கட்டிக்கிட்டே அழுங்க அப்படின்ட்டே சொல்ல அப்போ ஜிக்கு தயாராக பார்க்குறாங்க. ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி மாமா. இல்லை, நீ சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்போத்தேமே ஜேக்கியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜேக்கியுமே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கலாம் தேங்க் என்ன மாதிரி ஒப்பீனியன்ஸ். ஸோ அவர் இந்தியா வில்லேஜ் ஃபேமிலிக்கும் அவர் அக்ரிகல்ச்சருக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறத நம்ம இங்கிலேன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஜேகே அவர் தனிமைக்கும் அண்டு அவருடைய அந்த கம்ப்யூட்டர், லேப்டாப், மிஷினுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு நம்ம அங்கே பார்க்கலாம். அண்டு இப்படியே இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகேக்கு கால் வருது. அவர் சரி 1 செகண்ட் தேங்க் அப்படி சொல்லிட்டு ஒரு கால் பேசிகிட்டே போயிட்டாரு. இங்கே தேங்குமே அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க டைமெல்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே நைட்டு தூங்க போயிட்டாங்க. ஸோ எல்லாருமே நைட்டு அவங்க ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. இப்போ தயாங்க கீழே உள்ள ஆக்சுவலி கணக்காளுக்கெல்லாம் அவர் உட்காந்து எழுதிட்டு இருக்கார். அவர் கணக்காளுக்கெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தயாங்கு மேலே போகிறாரு. அதாவது ஜேகே ரூமுக்கு அடுத்தது பாட்டி தாத்தா ரூமு, அதுக்கு அடுத்தது தான் தயாங்கோட ரூம் ஆச்சா. ஸோ ஜேகே ரூமை அப்படியே கிராஸ் பண்ணலான்னு போகும்போது சடனாக ஜேகே வெளியே வரவும் அவர் கரெக்டாக அப்போ தான் அங்கே போயிருப்பார். ஜேகே பட்டன் ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்கும். டக்குன்னு அவர் வெளியே வரவும் தெரியாமல் ஜேகே தேங்க மேலே இப்படி ஹிட் ஆகிறாரு. தேங்க அங்கே படிக்கட்டு இருக்கும்ல, அந்த புடி இருக்குல்ல, ஸோ அதில் போய் அப்படியே சாஞ்சிடுறாரு. அந்த பிடிச்சிக்கிட்டே இறங்கும்ல அந்த புடி, அதுக்கிட்ட அப்படியே சாஞ்ச மாதிரி நிற்கிறாரு. 1 செகண்ட் விட்டுருந்தாங்க, பின்னாடி பெல்ட் அடித்து பையன் விழுந்திருப்பான். ஸோ நிற்கவும்
ஜேகே வந்து உடனே வந்து தயாங்கோட ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கிறாங்க. இப்போ தேயாங்கு ஜேகேவே பார்த்துட்டே இருக்காங்க, ஜேகேவே தயாங்கி பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்குது. வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லோரும் படுக்க போயிட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான். ஜேகேவுடைய ஐஸ் தயாங்கி பார்த்துட்டே இருக்கு. தயாங்குடைய ஐஸ் தான் அவன் ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் பார்த்துருப்போம், விழுந்துருப்போமோ அப்படிங்கிற மாதிரி. அங்கே பார்த்துட்டு திரும்பி ஜேகே பார்க்க, ஜேகே தன்னை பார்க்குறத உணர்ந்த தயாங்கு ஜேகேவை பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேரும் கண்ணி வைக்காமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே டீப்பாக அவங்க ஐஸை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஜேகேவுடைய ஐஸ் கொஞ்சமாக லைட்டாக கீழே இருக்குது. அது தயாங்குடைய லிப்ஸை பார்க்குது. தயாங்குமே அதை நோட் பண்ணுறாங்க. தயாங்குமே எதுவுமே சொல்லவே இல்லை, சைலண்டாக ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேகேவுடைய லிப்ஸு தயாங்குடைய லிப்ஸு கிட்ட அட்டாச் ஆக போகுது. ஸோ அவ்வளோதான், இந்த பார்ட் நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். லவ் யூ ஆல், பாய்.